மாணவர்கள் தான். அவர்கள் இந்த காலத்தில் அவங்க சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்கு. சினிமா பாருங்க இருக்கிறதுலேயே அவன் பணம் சம்பாதிக்கிறது ஒன்று தான் அவனுக்கு வேலை. அதனால அவன் என்ன பண்ணுறான், ரொம்ப தீவிரமாக இந்த கருத்து கேட்டான். இது கையெல்லாம் பார்த்தோம் ஐயா, அவன் தானே முக்கியம், மக்கள் அதான விரும்புகிறாங்க, அதனால தான் இதை செய்யணும் அப்படின்னு பதில் சொல்கிறாங்க. நாம் விரும்புகிறோம், அவங்க கொடுக்குறாங்க. அதனால சினிமா நம்ம ரொம்ப பாடுபடுது. பையன் பாருங்க, நானும் பார்க்குறேன். சினிமா பாட்டு ஆரம்பம் அந்த பாட்டை கடைசி வரைக்கும் கொஞ்சம் கூட தப்புலாம சொல்றாங்க. கடைசியோட நல்லா அந்த மெட்ரோடவே சொல்றான். ஏன் அந்த படிப்புல கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பினானே இதையும் அப்படி சொல்லாம சொல்லலாம். கருத்து இங்க செலுத்துறான், அங்க செலுத்துறான். அவனை மடைமாற்றம் பண்ணணும், இந்த பக்கம் திருப்பணும். அவன் அந்த பக்கம் போறதுக்கு விடக்கூடாது. அடிக்கடி ஆசிரியர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஆசிரியர்கள் அவனை முழுக்க தன் பொறுப்பை எடுத்துக்கணும். தன் பொறுப்பை எடுத்து அவன் கவனம் செதறானா அவனை கண்டிக்கணும். இங்கடா நான் பாடம் நடத்திக்கிட்டு நீ எங்க செதற கவனம், நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல் அப்படின்னு சொல்லி படிக்கணும். விவேகானந்த சாமி கிளாஸ்ல கண்ணை மூடிட்டு இருந்தார். கண்ணை மூடுனா என்ன அர்த்தம், தூங்கதாக. ஆசிரியர் நல்ல ஆசிரியர், நல்லா பாடத்தில் இருந்தார். அவன் கண்ணை மூடிட்டு இருக்கிறான். ஓகே அடிச்சார். நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன், என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டார். வார்த்தை விடாம சொன்னாங்க, கருத்தை மட்டும் சொல்றீங்க. அவர் சொன்ன வார்த்தையை ஒரு கூட பேசுறேன். இந்த வார்த்தையை எடுத்துட்டு சொல்லாம சொல்லிட்டு நீங்க அடுத்தது இன்னும் சொல்ல போறீங்கன்னு சொல்றாங்க. எந்த பாடமும் அந்த பாடம் தொடர்ச்சியா போகும். நீங்க அடுத்தது என்னுடைய தொடர்ச்சி இது வரப்போகுதுன்னா, ஆசிரியர் அப்படியே நெஞ்சில 10 பேர் கல் எடுத்து அடிக்கிற மாதிரி கேட்க, இப்படிப்பட்ட பெயரை போய் அடிச்சு அவர் நல்லா இதுதான் நல்லாசிரியர். அப்படி அவருக்கு உணர்ச்சி வருது, அப்படி பாடம் கவனிச்சு வைக்கணும். இதுதான் ஆசிரியருக்கு தான் இருந்து எல்லாருக்கும் இருக்கும். ஆசிரியர் பையனை இன்னைக்கு அரசாங்கம் கண்டிக்க கூடாது. எல்லாத்தையும் எதாவது பிடிச்சி உள்ள போடுது, உள்ள பணியை விட்டு நீக்கி விடுது. யாரோ தப்பு பண்ணிருப்பான். கடைசியில் பணிகளை யாருது, பள்ளி கொடுத்து தலைமை ஆசிரியரும் பள்ளி கொடுத்த ஆசிரியர்களும் தான். நான் வேலையை விட்டு போகணும், இல்லைன்னா பிடிச்சி ஜெயில போடுறாங்க. இன்னைக்கு அரசாங்கம் அப்படித்தான். மாணவர்களோட ஆசிரியர்கள் நிறைய தவறு பண்றாங்க. உண்மைதான். அதனால இந்த காலத்துல ஆசிரியர்கள் அந்த காலத்து ஆசிரியர்கள் மாதிரி இல்லை. அப்படிதான் சொல்ல போனா ஏங்க பள்ளிக்கூடத்துல வேலியே பயிரம் எய்து அப்படின்னு சொல்ற மாதிரி ஆசிரியர்கள் வேலியா குழந்தைங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிறதுன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு அவங்க தானே. அந்த பெண் குழந்தைகளை பாலியல் பலாத்காரம் பண்றதே ஆசிரியர்கள் தாங்க. இதுக்கெல்லாம் நிறைய வருது, தினம் பேப்பர்ல பாக்குறேன். இதெல்லாம் எந்த விதத்துல சரின்னு சொல்றோம். அப்படி ஆசிரியர் பொழுது திருந்தாங்க. இன்னைக்கு அந்த ஆசிரியர்கள் பார்க்க முடியல. அடிக்கிறது அடிக்கிறாங்க. அடிக்கிறது என்ன, கண்டு போய் கால்